வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி சிரிப்பு கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி சிரிப்பு கதையில மாணவர்கள் அத்தனை பேருமே ஒரு தேர்வு அறையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். ஆசிரியர் வினாத்தாள எல்லாருக்கும் கொடுத்தாருங்களாம். எல்லாரும் வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆசிரியர் விடைத்தாளையும் எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். எல்லாரும் வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். பரீட்சை ஆரம்பிச்சுதாம். அப்போ ஒரு மாணவன் மட்டும் ஆசிரியர்கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா அப்படின்னு கேட்டானா. உடனே ஆசிரியர் என்னப்பா என்ன விஷயம்? எல்லாரும் பரீட்சை எழுதுறாங்க. நீ மட்டும் இந்த நேரத்துல சந்தேகம் கேட்கிறியே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இந்த மாணவன் கேட்டானா, எனக்கு ஒரு டவுட் சார் அப்படின்னு கேட்டானா. என்னப்பா டவுட் அப்படின்னு கேட்டாருங்களாம். இது என்னது சார்ன்னு கையில பேப்பர் எடுத்தானா. இதுவா ஆன்சர் ஷீட்டுப்பா. நீங்க பொய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். இது ஆன்சர் ஷீட் கிடையாது அப்படின்னு சொன்னானா. உடனே ஆசிரியர் சொன்னாரா, ஏன்பா இது ஆன்சர் ஷீட் தான். சரி அப்போ இது என்னது சார் அப்படின்னு கேட்டானா. இது கொஸ்டின் பேப்பர்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டானா. இதுல கொஸ்டின்ஸ் தான்ப்பா இருக்கும், அதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி இது கொஸ்டின் பேப்பர்னா அப்ப இது என்னதுன்னு மறுபடியும் அந்த பேப்பர் எடுத்து காட்டினானா, இதுதான் ஆன்சர் பேப்பர் சொன்னனேப்பா அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட மாணவன் ரொம்ப குழப்பத்தோட ஆசிரியரை நோக்கி, சார் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஏன் ஆன்சர் பேப்பர்ல ஆன்சர்ஸ் எதுவுமே இல்ல, நாங்களே ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்டுட்டானாங்க. எனக்கு உங்களுக்கு இந்த குட்டி சிரிப்பு கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சிரிப்பு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.